வணக்கம் டிஜிட்டல் உறவுகளே, நம்ம ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பட்டனை பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்குன்னு ஒரு அழுத்துங்க. நேற்று வேலூரில் பேசினது உறுதிமொழியா இல்லை பயமாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹைலைட்ஸ் போட்டிருக்கோம், பார்த்துட்டு போகலாம். எனக்கு ஃபீவர் இருந்தாலும் நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். வீட்டில் அடம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். பாப்பாங்களெல்லாம் வீட்டில் தான் விட்டு வந்திருக்கேன். 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் எங்கள் உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கோ. ஹைலைட்ஸ் பார்த்தாச்சா? நம்ம மொதல் வீடியோவில் பேசின மாதிரியே டிவிக்கோட பெய்ட் டியூபர்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பாருங்கள். திருச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் வந்து 1000 ரூபா தரேன், அரிசி பருப்பு வேணான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடினார், எல்லாம் பாடினார். சரி, ரைட்டு. ஆனால் இன்றைக்கி வேணா பாருங்கள். இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுடைய இந்த நிர்வாகிகள் சந்திக்கும் ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தார்ல, இதை வந்து டீகோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் என்னென்னா, ஒரு காலமாடு வந்துருச்சு, ஒரு ஜங்ஷனில் வந்து புல்லுக்கட்ட ஒரு குட்டி பையன் கொடுத்தா, அந்த குட்டி பையன் தான் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா பாடுனா நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் மக்களோட கருத்தை வச்சு பாடுனா அது உங்களுக்கு கேளிக்கையாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் பேமெண்ட்டை பேசுது. அடுத்த வீடியோ ஒன்று பாருங்களா. இதில் ஒரு நபரோட காலில் வண்டியோட டயர் ஏறி இறங்கியிருக்குது. அப்படி என்ன பார்க்கணும் அந்த கூட்டம், என்னத்தை சொல்கிறது. எல்லாம் ஆட்டு மந்தை கூட பரவாயில்ல, ஆடு மாடுகள் கூட பொறுமையாக அழகாக அமைதியாக நடந்துருச்சு. ஆனால் இந்த கூட்டத்தை பாருங்கள். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு மக்கள் இவர் கண்டுக்கவே இல்லைங்கிற காண்டில் தான் இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. சினிமா முகம் விட்டு இன்னும் வரவே இல்லைங்க. எங்கே போனாலும் இந்த பஞ்சடியலாக பேசிக்கிட்டு இப்படியே இந்த ரசிகர் கூட்டம், இந்த கூட்டம் கத்துறதுனால தாங்க இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இந்த கூட்டம் ஒழுங்காக இருந்தால் இப்படி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, தலைவனே இப்படி இருந்தால் தொண்டர்களும் அப்படி தானே இருப்பாங்க. இவ்வளோ பெரிய கூடாரம் போட்டு கூடாரத்தில் ஒரு வண்டி நிப்பாட்டி பேசினாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. இதில் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் கூட ஒருத்தர் உட்காந்து பாருங்க, மண்டி போட்டுக்கிட்டு பக்கத்தில். பாவம் அவர் உட்காரது கூட இடம் இல்லை. செக்யூரிட்டி கார்டு அவர் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, பேப்பர் பறந்து போனால் பிடிக்கிறதுக்காக அவரை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க போல். ஃபோர்ஸுங்கிற பேரில் அவர் பாவம் அவரை போட்டு சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், முட்டி போட்டு வச்சுக்கிட்டு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆரம்பிச்சிருந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் மனசாட்சி எந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கும் அவர் கீழே இறங்கி உட்கார சொல்லியிருக்கலாம். இல்லை அவர் அங்கே வரவே தேவையில்லை. அவர் தான் தனிப்பட்ட இதில் பாதுகாப்பில் இருக்கார்ல, அவர் எதுக்கு அங்கே வரணும், என்னத்தை சொல்கிறது. அது பேப்பர் போனால் பேசி முடித்தோன்னா அந்த பேப்பரை மட்டும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அவர் வச்சுருக்காரு போல். அதை பாருங்களேன், எடுத்துக்காட்டு. இவர் ஒரு மாவட்ட செயலாளர். இவர் பிறந்த நாள், அவர் பிறந்த நாளைக்கு எப்படி பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆட்சிக்கு கையில் கிடச்சா எப்படிங்க இருக்கும். டிஎம்கேவோட மோசமான ஆளுங்க இவங்களாம். டீமோட பிஜேபி டீம்னு சொன்னானே கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். அவைக்கு ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது சத்தியமாக அவர் வந்து பார்க்க மாட்டார், ஜெயிக்க மாட்டோன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டைலாக் அடித்து விட்றாரு. தோற்றுட்டோன்னா மறுபடியும் போய் படத்தில் நடிக்க போகிறாரு. கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கலைன்னா, ஒருவேளை அதிமுக ஜெயிச்சதுன்னா இவர் அடுத்த எலெக்ஷனில் திமுக கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுகவை எதிர்ப்பார். ஏன்னா இவர் ஆல்ரெடி தான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் எடுத்தோன்னே எல்லோரும் வணக்கம் சொல்லி ஆரம்பிப்போம். இவர் உறுதிமொழி எடுக்கிறாரு. அது என்ன மாதிரி உறுதிமொழின்னா, அந்த உறுதிமொழி வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் பயத்தில் எடுத்த உறுதிமொழி மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவரோட ஓட்டு வாக்கு எல்லாமே எங்கே என்டிகேக்கு போயிடுமோன்னு ஒரு பயம்தான். அதனால தான் நம்ம வாக்கு நம்மளுக்கு என்ன உறுதிமொழி எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா என்டிகே பிரம்மாண்டமாக அங்கே மாநாடு போட்டு காமிச்சு நல்ல ஒழுக்கமாக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எங்கே இதை பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாருமே அங்கே தாவிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் தான். அதுக்கு தான் வந்த உடனே வணக்கம் கூட சொல்லாமல் நெஞ்சில் குடியிருக்கவங்களாம் மறந்துட்டு
டைரக்டர் எடுத்தோன்னே உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் பயத்தை காட்டிக்காத மாதிரியே வெளியில் பேசிகிட்டு இருக்காரு. டைலாக்லாம் யார் எழுதி தராங்கன்னு தெரியல. எப்படிங்க அழுகுறாரு? ஒரு பேச்சு, ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி அழுக விட்டு கண்ணீர் சிந்தி ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே கண்ணீர் நாடகம்தான். மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர் சொல்கிற டைலாக்கு இவருக்கே தான் எப்போ பார்த்தாலும் ரிவெஞ்ச் ஆகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இவருக்கு கூடுற கூட்டம் ரசிகர் கூட்டம், அவ்வளோதான். அது அவருக்கு தெரியாமல் அவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வேளை கூடாரத்தை பார்த்தோன்னா அது ஷூட்டிங் ஏரியா நினச்சி ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி படித்து கண்ணீர் விட்டு அழுது இன்சிடென்ட்ஸிடம் நடந்துகிட்ருக்காரோ. இங்கே என்டிக்கு எவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி ஒன்மேன் ஷோ காமிச்சு எவ்வளோ தத்துவத்தை வச்சு எவ்வளோ கோட்பாடை வச்சு அவ்வளோ தமிழர்கள் கூப்பிட்டு ஒரு தமிழ் இன எழுச்சியோடு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்று கூடி வராமல் இன்னும் திரைபிம்பம் அந்த கவர்ச்சியை வச்சுக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. மக்களை கடைசி வரைக்கும் முட்டாளாகவே வச்சுக்கணும். அதுதான் இவங்க அரசியல்வாதிகளோட கணக்கு. அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இப்போ டிவிக்கு உள்ளார கொண்டு வந்து அந்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வரலாறு ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. புதுசாக யாரும் வந்துடக்கூடாது. மக்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க? சரிசமமான சீட்டு தரணும்னு சொல்கிறீங்க. இவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமாக கொடுத்துருக்காரு. படித்த இளைஞர்களை கொடுத்துருக்காரு. படித்தவர்கள் எல்லாருமே சேர்த்துருக்காரு. எல்லா சமூகத்தாலையும் சேர்த்துருக்காரு. இதுக்கு மேலே ஒருத்தவங்க என்னங்க வேணும்? சும்மா அக்கம் பக்கத்தில் பேசுகிறவங்க, பொருளை பேசுகிறவங்க, எதுக்கு நல்லது பேசுகிறாங்க, யார் ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்க, எல்லாத்தையும் மக்கள் தெரிஞ்சு பார்த்து புரிஞ்சு ஓட்டு போடுங்க. சும்மா மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டு மந்தையிட்டம் போயிட்டு இருக்காதீங்க. நல்லதே செய்யுங்க, நல்லது நடக்கும். மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாற்றம் எங்கே இருக்கும்? நம்மளுக்குள்ளே தாங்க இருக்கும். ஒரு ஆளும் மாறினா தாங்க எல்லாமே மாற்றம் வரும். நேற்று வந்தவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கணும் எல்லாம் அவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் 15 வருஷமாக எல்லா போராட்டத்துலையும் எல்லாத்துலையும் முன்னெடுத்து நின்று இவ்வளோ பெரிய தன்னெழுச்சியாக இவ்வளோ பெரிய உணர்ச்சியோடு சேர்ந்து உணர்ச்சியை கூப்பிட்டு அவ்வளோ பேரை முன்னெடுத்து நிற்கிறார். அவருக்கு ஏங்க வாய்ப்பு கொடுக்கூடாது? சிந்திச்சு ஓட்டு போட. நன்றி, வணக்கம். டிஜிட்டல் உறவுகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்குன்னு ஒரு அழுத்துங்க.